நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதைத்தான் தாங்கள் வாக்குறுதியாக கொடுப்போம் என்று தவேக தலைவர் விஜய் பேசியிருக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் தெற்கு வீதி பகுதியில் தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்ட தவேக தலைவர் விஜய் விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேசினார். அங்கு மூட்டைக்கு கமிஷன் வாங்கப்படுகிறது. நெல் மூட்டைகள் குறிப்பாக கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் அந்த நெல்லுக்கான மூட்டையை ஏற்றி இறக்குவதற்கு கமிஷன் வாங்கப்படுகிறது என்ற அந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். அதேபோன்று திமுக குறித்த பல்வேறு விமர்சனங்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக கூடும் கூட்டம் வாக்குகளாக மாறாது என்கிறார்களே, அது அப்படியா என்ற கேள்வியை தொண்டர்கள் ரசிகர்களை நோக்கி அவர் எழுப்பினார். அதுபோன்று தன்னுடைய பரப்புரையை திருவாரூர் மாவட்டம் தெற்கு வீதியில் அவர் மேற்கொண்டதை பார்த்தோம். தவேக தலைவர் விஜயனுடைய இந்த சுற்றுப்பயணம் குறித்த முக்கியமான விமர்சனமாக முன்வைக்கப்படுவது அதிகமாக கூட்டம் கூடுகிறது என்றாலும் அது வாக்குகளாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை என்ற கருத்து பெருவாரியானவர்களால் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த திருவாரூர் மாவட்ட அந்த பரப்புரையின் போது விஜய் பேசியிருக்கிறார். வாக்குகளாக அது மாறும் என்பதை மறைமுகமாக அவர் தன்னுடைய கருத்தில் தெரிவித்திருக்கிறார். பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை தரமாட்டோம் என்றும் திருவாரூர் மாவட்டத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டி இருக்கிறது என்ற அந்த அம்சங்களையும் அவர் தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டு பேசினார். இதுகுறித்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். விவசாயிகளுடைய பிரச்சனைகளை அவர் குறிப்பிட்டு விஜய் தன்னுடைய பேச்சில் பேசியிருக்கிறார். குறிப்பாக கூட்டம் வாக்குகளாக மாறும் என்பதை குறிக்கும் விதமாக தன்னுடைய கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? கூட்டம் வாக்குகளாக மாறாது என்று அப்படியே நிராகரிக்க முடியாது. இயல்பாக ஒரு தலைவருக்கான கூட்டம் என்பது வாக்கு வங்கியாக மாறுவதற்கு தலைவரும் சில பணிகளை செய்ய வேண்டும். உதாரணமாக அந்தந்த பகுதிகளில் இருக்கிற தலைவர்களை தன்னோடு பிரச்சாரத்திலே தனது மேடையில் ஏற்ற வேண்டும். விஜய் அவர்களின் பஸ் பயணத்திலே திருவாரூரை சேர்ந்த தவேக தலைவர்கள் ஏறி நின்றால் அது வேறு மாதிரியான எழுச்சியை உண்டு பண்ணும். அந்த லோக்கல் தலைவர்களுக்கு உள்ளூரிலே செல்வாக்கு கூடும். அதுதான் நான் பார்க்கிற பெரிய மைனஸ் பாயிண்டாக நான் உணர்கிறேன். மற்றபடி விஜய் அவர்களின் பேச்சு, திருவாரூர் ஓடாத தேரை ஓட வைத்தவர் என்று கலைஞரை பற்றி அவர் கூறியது, ஓட வைத்தவர், ஆனால் தமிழ்நாடு தேரை ஓட வைக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டுகிறார். அது பொருத்தமற்ற குற்றச்சாட்டு. காரணம் என்னவென்றால் தமிழ்நாடு இன்றைக்கு மிக முன்னேறிய மாநிலம். எந்த வகையிலுமே முன்னேறவே இல்லை என்று சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் கொள்கை தலைவர்களாக கூறுகிற காமராஜர் காலத்திலே, அண்ணா காலத்திலே, எம்ஜிஆர் காலத்திலே, கலைஞர் காலத்திலே தமிழகம் வியத்தகு முன்னேற்றங்களை அடைந்து வருகிறது. பிற மாநிலங்களுக்கு சென்று விஜய் பார்த்தால்தான் அது புரியும். பீகார் மாதிரியான மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்களுக்கு சென்று பார்க்க வேண்டும். தமிழ்நாடு இன்றைக்கு மகாராஷ்டிராவுக்கு சமமாக பல படிநிலைகளிலே இருக்கிறது. வாழ்க்கை குறியீட்டு எண்களிலே தமிழ்நாடு பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சாலை வசதிகள், மருத்துவ வசதிகள், இந்தியாவின் மருத்துவ தலைநகர் தமிழ்நாடு. அப்படிதான் இதை பார்க்க வேண்டும். எந்த வகையிலும் முன்னேறவில்லை என்று அடித்து கூற முடியாது. நாங்கள் வந்தால் இதை செய்வோம். உதாரணமா அவரே கூறுகிறார், நிறைவேறாத வாக்குறுதிகளை நாங்கள் தரமாட்டோம். அது சரிதான், நிறைவேறக்கூடிய வாக்குறுதிகள். அப்படி பார்த்தால் எங்கள் கல்லூரி காலகட்டத்திலே அண்ணா அவர்களின் வாக்குறுதி ரூபாய்க்கு 3 படி அரிசி பஞ்சம் இருந்த காலகட்டம். கவர்ச்சியான வாக்குறுதியாக அது கருதப்பட்டது. ரூபாய்க்கு 3 படி போட முடிந்ததா என்றால் முடியவில்லை. கடைசியிலே 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் என்று சென்னையிலும் கோயம்புத்தூரிலும் மட்டும் ரூபாய்க்கு 1 படி போடப்பட்டது. இன்றைக்கு அது இலவச அரிசி வரைக்கும் வந்துவிட்டது, அது வேறு விஷயம். ஆனால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் கொடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்காக நான் இதை சொல்கின்றேன். மற்றபடி நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளை, பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வருவது என்றால் வாக்காளர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் அந்த ஓட்டெல்லாம் அப்படி போட மாட்டார்கள். நிறைவேறக்கூடிய வாக்குறுதிகளா என்று பார்ப்பார்கள். சில முக்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமலும் இருக்கலாம். அது இன்னும் சொல்லப்போனால் திமுக ஆட்சி அதை ஒத்துக்கொள்கிறது. எனவே அதெல்லாம் ஒரு பெரிய அரசியல் ரீதியாக சொல்கிறார். திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கி தனக்கு வர வேண்டும். அதாவது அதிமுகவுக்கான சேதாரம் அல்லது சீமானவர்களுக்கான சேதாரம், அப்படித்தான் நான் பார்க்க வேண்டும். டெல்டா ஏரியாவிலேயே முதலிலே பொது உடைமை கட்சி, அதற்கு ஒரு திராவிட கட்சிகள். பொது உடைமை கட்சியின் வாக்கு வங்கியை கவர்ந்துதான் திராவிட கட்சிகள் வளர்ந்தன. கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்றதே அந்த காலகட்டத்திலே தஞ்சாவூரிலே பரிசுத்த நாடாரை எதிர்த்து. பரிசுத்த நாடார் மிகப்பெரிய பஸ் முதலாளி, பெரிய நிலச்சுவான்தார். அவரை எதிர்த்து
ரொம்ப எளிய நிலையில இருந்த கலைஞர், அறிமுக நிலையில் இருந்த கலைஞர் வெற்றி பெற்றார். இது டெல்டாவின் வரலாறு. ஏனென்றால் டெல்டா வந்து அரசியல் மாறுதல்களுக்கு எப்போதுமே தயாராக இருக்கிற ஒரு பகுதி. தஞ்சாவூராக இருந்தாலும், திருச்சியாக இருந்தாலும், அல்லது இன்றைக்கு நாகப்பட்டினம், திருவாரூர் எல்லாம் பழைய டெல்டா தான். அதாவது ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் தான். எனவே டெல்டாவிலே அரசியல் மாறுதல் ஏற்படுத்தலாம். ஏற்படுத்துவதற்கு சில காரணிகள் தேவை. நாம் என்ன கொள்கைகளை வைக்கிறோம், நமக்கு அடுத்தாற்போல் அந்த பகுதியிலே இருக்கின்ற உள்ளூர் தலைவர்கள் யார், அவர்களை நாம் மக்களுக்கு சரியா அறிமுகப்படுத்தினோமா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது வந்து இன்னமும் தாவேகா அந்த பரிணாம வளர்ச்சியை அடையவில்லை. போக போக வளர்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இப்ப கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷாம்.